இல்லைங்க, நீங்கள் இந்த அணைகளுடைய இருப்பை பொறுத்த மட்டிலே முதல் நாளிலிருந்து எவ்வளவு கன அடி தண்ணீர் திறந்து விடப்படுகிறது என்பதை நாங்கள் அறிவித்துக் கொண்டிருந்தோம். 45,000 அடி கன அடி தண்ணீர் வருகிற போது சொல்கிறது கேளுங்க, நான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு விளக்கம் சொல்ல. 46 இருக்கிற போதே நாங்கள் இங்கே வருகிற போது சுத்தமல்லிக்கு கீழே இது 1,00,000 தொடும் என்பதை அனைவருக்கும், அதுக்கு முன்னாலே வெள்ளப்பெருக்கு வருகிறது என்பதை அனைவருக்கும் நாம் குறுஞ்செய்தி மூலமாக முழுமையாக தெரிவித்திருக்கிறோம். அதற்கு பிறகு இரவு கடுமையாக தொடர்ச்சியான மழை வருகிற போது 1,00,000 கன அடி வேலைக்கு தண்ணி வருகிறது. நாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்த காரணத்தால் தான் தாமிரபரணி ஆற்றினுடைய கரையோரத்தில் இருக்கக்கூடியவர்களை நாம் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு போயிருக்கிறோம். நீங்கள் குறிப்பிடுவதைப் போல இல்லை இல்லை, நான் பதில் சொல்ல முடியாது. குற்றச்சாட்டு சொல்கிறது யார் வேணாலும் சொல்லலாம். ஆனால் உண்மை நிலைமை என்னென்னா, சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இன்னொன்று சொல்ல சார், நாங்கள் அத்தனை பேருக்கும் நாங்கள் செய்தி நீங்கள் வேண்டுமானால் குறுஞ்செய்திகள் இல்லை அத்தனை இல்லை சார். நீங்கள் கரையோர மக்களுக்கு அறிவிப்பே இல்லாமல் இருந்து நான் சொல்கிறத உங்களுக்கு கேட்குறேங்க. நீங்கள் சொல்வதைப் போல கரையோர மக்களுக்கு எந்த விதமான அறிவிப்புமே இல்லாமல் இருந்தால் 1,00,000க்கு மேல் 1,45,000 கியூசெக்ஸ் கன அடி தண்ணீர் வருகிற போது எவ்வளோ பெரிய உயிரிழப்பு வந்திருக்க வேண்டும் நீங்களே பாருங்கள். இல்லை சார், இப்போ இல்லை, நாங்கள் முழுமையாக சொன்னதுனால தான், நீங்கள் முழுமையாக நம்ம சொன்னதுனால தான் பல பேர் அங்கே இருந்து ஏறத்தாழ நீங்கள் மேற்பட்டிருக்காங்க. இல்லை சார், அவங்க வரல, நீங்க அவங்களாம் விரும்பி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, பொருளோட இருக்கிறாங்க. நான் கேட்குறேன், நான் பதில் சொல்றேன். 2015 இல்லை நீங்கள் 2015 செம்பரம்பாக்கேரி மனசில் வச்சுட்டு பேசுறீங்க நீங்கள். அது வரல, இது அது முதல்ல தெரிஞ்சுங்க. இல்லை, முழுமையான இது சொல்லாமல் யாருக்கும் தந்துவிடல. நாங்களே வந்திருக்கோம் நேரடியாக செய்தியாளர் சந்திப்பில் முதல் நாள் இரவு அத்தனை பேர்ட்டையும் செய்தியாளர்கிட்ட கேட்டிருக்கோம். இவ்வளவு கியூசெக்ஸ் தண்ணி வரப்போகுது, பாதுகாப்பான இடங்களுக்கு வரணும்னு சொல்லிட்டு உங்களுடைய ஒத்துழைப்பை கேட்டிருக்கோம். அதை எங்களுடைய கோரிக்கை ஏற்று காவல்துறை, தீயணைப்புத்துறையினுடைய கோரிக்கை கேட்டு பல பேரை அங்கிருந்து நாங்கள் வெளியேற்றிய காரணத்தால் தான் உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. அதையும் மீறி சிலர் அங்கே இருந்திருக்கிறார்கள். இருந்தவர்களையும் அடுத்த நாட்களிலிருந்து உங்களுக்கு தெரியும் படகுகளை பல்வேறு இடங்களிலிருந்து கொண்டு வந்து காப்பாற்றியிருக்கிறோம்.